ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜ பராக்கிரம ராஜ வைராக்கிய வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பா. நான் உங்க எழில். அதாவதுங்க, அரசியல்ல எப்படி அதிரி உதிரியா இருக்கோ அதே மாதிரி வெயிலும் வெளுத்து வாங்குது, பிரிச்சு மேயுது. எல்லா வேட்பாளர்களுமே பொத்துன்னு மயங்கி கீழே விழுகிறார். 2 நாளைக்கு முன்னாடி விஜய் கட்சிக்காரர் வேட்பாளர் ஒருத்தர் அவரை பார்க்க போறோம்னு நடு ரோட்ல மயங்கி விழுந்து எல்லாம் விசிறிக்கிட்டு இருக்காங்க. இப்படி வெயிலும் அரசியலுக்கு இணையம் அடிச்சு தாக்குது. சரி, ரெண்டையும் கலந்து கட்டி வச்சிருக்கோம், வாங்க பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். ஐயா, இப்ப நாம செம சீனுமாக்குள்ள போறோம். உண்மையிலே இது செம சீனு தான். இந்த பக்கம் வெயில் அடிக்கி தமிழ்நாட்டில் அரசியல் பரப்புற தீவிரமா இருக்கு. அந்த பக்கம் தொகுதி மறுவரையறைன்னு பத்த வச்சுட்டு பிளேட் ஏறி சர்றன்னு நாகர்கோவில் கன்னியாகுமரிக்கு ஓடியாண்டாரு பிரதமர். ஓடியாந்து வாயை திறந்து ஓட்டு கேட்காம கையை ஆட்டிக்கிட்ட மேப்பு பெகடா சாப் மேரே தூ அப்படின்ற மாதிரியே ஓட்டு கேட்காருங்க. எல்லாரும் இங்கே அங்கே அங்கே அங்கேன்னு குழம்பு போயிருக்கா. அவர் அங்க உள்ள மோடினா நான் இங்க உள்ள மோடி மாதிரி. ஏன்னா நான் அவங்கள பத்தி எதுவும் பேச மாட்டேன்ல. ஆனா அவங்கள மாதிரியே வண்டியில ஏறி நின்று கையெடுத்து கும்பிட்டு அப்படியே துண்டை விட்டு எரிவாங்க, லவக்குன்னு வாங்கிடுவேன். தர்பூசணி எடுத்து சடார்னு உள்ள விடுவாங்க, வாங்கி வச்சுக்கிருவேன். அப்படிங்கிற மாதிரியே ஒருத்தர் ஓட்டு கேட்டுக்கிட்டே வராரு. என்ன ஒண்ணு, யாராவது ஒருத்தர் 5 பவுன் 8 பவுன்னு போச்சுன்னு இழந்துருந்தாங்க. அப்படித்தான் மேட்ரு. அப்படியே எங்க வீட்டுக்காரரு பாவம் 70 வயசுக்கு மேலே கஷ்டப்படுறாரு. அவருக்கு இணைய நான் இருக்கணும்ல அப்படின்னு திருவள்ளூர் தொகுதியில் துர்கா ஸ்டாலின் நம்ம ஓட்டு கேட்டு போய் அவங்களும் ஒரு பக்கம் அரசியலுக்குள்ள லைட்டா உள்ள என்ட்ரி ஆகிற மாதிரி என்ட்ரி ஆகிறாங்க. அப்படியே தொண்டாமுத்தூர்ல நம்ம எஸ்பி வேலுமணி ஐயா ஓட்டு கேட்க போனார்ல, அவன் ஊரை சிலம்பகம் வச்சு வரவேற்றிருக்காங்க. இவரும் சடக்குன்னு மான்கொம்பு எடுத்து அப்படியே ஒரு வீடை கட்டி சடக்குன்னு தாவிட்டார்ல ஓட்டு கேட்க. அப்படியே திருவாரூர்ல காமராஜ் ஐயா ஓட்டு கேட்க போனார்ல, ஊராங்க கூட விவசாயமா இருந்திருக்கு போல் இருக்கு. சடக்குனாங்கன்னு ஒரு வண்டி இருந்திருக்கு, டிராக்டர். வண்டியில ஏறி விவசாயி அப்படின்னு பாட்டு மட்டும் பாடல, தர்றன்னு ஓட்டு கேட்டு போயிருக்காரு. ஆமா, ஓட்டு கேட்க போறாங்க. எல்லாருக்கும் ஒரு டவுட் ஆகி போச்சு. இவங்க பாசகவா இல்லைன்னா அதிமுகவா? கூட்டணியில இருந்தாலும் மெஜாரிட்டி யார் வந்திருக்கான்னு பார்க்கணுமரா? ஒட்டு மொத்தத்துக்கு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்க வந்தாளா இல்லைன்னா சாமி முட வந்தாளான்னு ஒரே டவுட் ஆகி போச்சு. அப்படியே பொன்னேரி திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் பொன்னேரியில் சாத்துக்குடி என்ன வந்துருக்காங்க, வாங்கிட்டு வந்திருக்காங்க மூட்டை மூட்டையா. சடன்னு சனலில் கட்டி தூக்கிட்டான்ல, கிரேனில் தூக்கி எடுத்து மாலையை போட போது அவர் மிரண்டு விடாரு. யாத்தா இத்த தண்டியை போட்டேன்னா நான் கீழே விழுந்துருவேன், செத்த கொஞ்சம் பொறுங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் கொஞ்சம் தம் கட்டிட்டு மாலையை வாங்கி போட்டு ஓட்டு கட்டிருக்காரு. அப்படியே அந்த ஒசூர் பக்கத்தில் ஓட்டு கேட்க போனார். அங்கே பூரா இந்த பூக்கள் தானே நிறைய இது பண்ணுவாங்க.
அங்கே ரோசா பூவை பறிச்சுட்டு இருந்திருக்காங்க. சடக்குன்னு இவரும் போய் ரோஜா பூவை அப்படி கிள்ளி எடுத்து நேரு மாதிரி பார்த்துவிட்டு வச்சுவிட்டு மைக் எடுத்தார். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எல்லாத்துலேயும் சகட்டு மைக்கி பேசி ஓட்டு கேட்காரு. ஒல்லி மாடு தானே, ஓட்டு சக்கரை நோக்கு தானே அப்படின்றார். ఎలక్షన్లో ఉదయశ్వరం గుర్తున పోటీ చేసే నాకు మీరందరూ మీ అమూల్యమైన ఓటు ఉదయశ్వరం గుర్తుకు ఓటేసి మన సీఎం గారిని, మన అన్న మూక స్టాలిన్ గారిని మళ్ళీ రెండోసారి సీఎంగా చేసుకోనాలా. అదే తరగా హుసూర్లో పోటీ చేసిన ఉదయశ్వరిని గెలిపించి మూడోసారి హుసూర్లో డిఎంకే గెలిచేయని ఒక పేరు తీసేయాలని చెప్పి కోరుకుని கருணாநிதி ஐயாவுக்கு உதயநிதி போய் ஓட்டு கேட்காரு. நல்லா இருக்குல்ல? அதாவது கருணாநிதினு அந்த வேட்பாளருக்கு பேர் கோயில்பேட்டில். அவருக்கு உதயநிதியை ஓட்டு கேட்க போகும்போது ஒரு அம்மா என்ன வந்துச்சு, பிள்ளை தூட்டு வந்துருச்சு. பதறி போனார். இங்கே வருமா, இந்த மாதிரி சின்ன பிள்ளை காலெலாம் தூட்டு வரக்கூடாதுன்னா அப்படின்னு சொல்லி என்ன வேணும்னு கேட்டோன்னே பேர் வைங்கன்னாங்க. சடக்குன்னு தமிழ் செல்வியை வச்சுருந்தா சோறு வைக்கிறதுக்கு 500 கொடுத்துட்டார். பேசி முடிச்சிடலாம். வெயில் ஒரு குழந்தைய கூட்டு வரீங்களா, சரி பண்ண. வெயில் ஒரு குழந்தைய கூட்டு வரீங்களா, வெயில் ஒரு குழந்தைய கூட்டு வரீங்களா, சரி பண்ண. முருகன் ராஜாத்தி தம்பதியினுடைய பெண் குழந்தைய தமிழ்ச்செல்வி. பவானி சாகரில் அதிமுக வேட்பாளர் ஒருத்தர் ஓட்டு கேட்க போயிருக்கார். அவர் அந்த வெயிலுக்குள்ளே என்ன ஓட்டு கேட்டிருக்கார். அப்படி கூட ஒரு தம்பி சடக்குன்னு உள்ளே வந்துட்டான். அவனுக்கு என்ன கோபம் அவர் மேலே, இந்த கோட்டை போட்டு இதை தாண்டி வந்து நான் பிடிச்சான். நீ என்ன செஞ்சு கிழிச்சு விட்டா நீ ஓட்டு கேட்க வரேன்னு கண்ணா அப்படின்னு பேச ஆரம்பிச்சுட்டான். அப்புறம் எல்லாம் சென்சாரை வச்சு சடக்கு வெட்ட வேண்டியிருக்கு. நீ இந்த ஏரியாக்கு என்ன நல்லா செஞ்சுக்கிற, நீ இந்த ஏரியாக்கு என்ன நல்லா செஞ்சுக்கிற சொல்லு, என்ன நல்லா செஞ்சுக்கிற சொல்லு. நீ நல்லா செஞ்சுக்கிற, என்ன நல்லா செஞ்சுக்கிறியா, அதெல்லாம் பேசாதியா. அப்படியே கவுண்டருக்குள்ளே போகிறான். சிஎம் ஐயா சடக்குன்னு ட்விட்டரில் உட்காந்து ஒரே ஒரு விஷயத்தான் கேட்டார். பழைய திமுகவை பார்க்க வச்சு விடாதிய சிவனே, நாங்கள் வாட்டுக்கு இந்த பக்கம் ஓட்டு கேட்டுக்கிட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம், எங்களை நீங்கள் ஏதாவது நோண்டிக்கிட்டே இருக்கிய, அப்புறம் நல்லா இல்லை, அவ்வளோதான் சொல்லியிருக்கேன். டீலிமிட்டேஷனுங்கிற பேரில் தனது லிமிட்டை தாண்டி பாஜக அரசு தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களை வஞ்சிக்குது. வட மாநிலங்களுக்கு அரசியல் வலிமையை மேலும் வாரி வழங்குற மாதிரியோ, தென் மாநிலங்கள் அரசியல் வலிமையை இழப்பது மாதிரியோ நடந்தால் தமிழ்நாடு பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காது. ஒவ்வொரு குடும்பமும் தெருவுக்கு வந்து போராடும்னு சொல்லியிருந்தேன். யார் நல்லது சொன்னாலும் கேட்காத ஒன்றிய பாஜக அரசு இதையும் கேட்கிறார். சட்ட திருத்தம் கொண்டு வந்து நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் குரலை ஒடுக்க பார்க்குறாங்க. நாளைக்கு கொண்டு வரப்போகிற சட்ட திருத்தத்தால் வட மாநிலத்துக்கும் தென் மாநிலங்களுக்குமான உறுப்பினர்கள் எண்ணிக்கை வேறுபடும். சும்மா பெயரளவுக்கு தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு தொகுதி அதிகரிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சாதகமான வட மாநிலங்களுக்கு மிக மிக கூடுதலாக தொகுதிகளை அதிகரித்து நம்ம தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவமே தேவை இல்லை என்ற நிலைமையை கொண்டு வர போகிறாங்க. இதைத்தான் எங்களுக்கு கிடைக்கப்படும் மாபெரும் அநீதி என சொல்கிறோம். மக்கள் தொகையை கட்டுப்படுத்தினதுக்காக தென் மாநிலங்களுக்கு தண்டனை, இது தேச நலனுக்காக, தேச வளர்ச்சிக்காக நாங்கள் துணை நின்னா எங்களுடைய அரசியல் உரிமையை பறிப்பீங்களா? இதை விட கொடுமை என்ன இருக்க முடியும்? அடுத்து இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. தமிழ்நாடுக்கும் டெல்லிக்கு இடையில தான் போட்டின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அதை இன்னும் உக்கிரமா சொல்ல வச்சுக்கூடாதீங்க. நாங்கள் எல்லா விதத்திலையும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம்ல, வரி கொடுக்குறோம், எல்லாம் செய்கிறோம். நீங்கள் கம்மியாக கொடுத்தாலும் அரசாங்கத்துக்கு செய்ய வேண்டியது செய்கிறோம். அப்புறம் ஏன் ரெண்டாம் தரமாக எங்களை பார்க்கிய? அப்படியே பார்த்தா தப்புங்க, அப்புறம் நல்லா இல்லைங்க. பிரதமர் மோடி அவர்களே, தமிழர்களையும் தென் மாநில மக்களையும் ரெண்டாம் தர குடிமக்களாக பார்க்குறீங்க. டெல்லி பாஜகவுக்கு தமிழர்கள் யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. தமிழ்நாட்டின் குரல் வலையை நெருக்க நினைக்கும் ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு குடும்பமும் தங்கள் எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளைக்கு நாடாளுமன்றத்தில் அவங்க கொண்டு வர போகிற சட்ட திருத்தத்துக்கு எதிர்ப்பை காட்டுற மாதிரி தமிழ்நாட்டில் எல்லாரும் நம்ம வீட்டில் கருப்பு கொடியை ஏற்றுவோம். கருப்பு சட்டத்தை எதிர்த்து நம்ம எதிர்ப்பின் அடையாளமாக கருப்பு கொடியை ஏற்றுவோம். இந்தியாவை இருண்ட காலத்திற்கு அழைச்சிட்டு போகிற எதேச்சதிகார பாஜக அரசுக்கு எதிராக கருப்பு கொடி ஏற்றுவோம். இது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான தேர்தல் என நான் சொன்னதை பாஜக தொடர்ந்து நிரூபிக்குது. நான் சொன்னதோட உண்மையான அர்த்தத்தை பாஜகவே உணர்த்திடுச்சு. அவங்களுக்கு தமிழ்நாடு முன்னேறிடக்கூடாது, தமிழ்நாட்டை சார்ந்தவங்க குரல் கூட
நாடாளுமன்றத்தில் ஒழிக்கக்கூடாது. அதுக்கான சதி திட்டத்தை சட்டமாகவே கொண்டு வராங்க. சதியை எப்படி சட்டமாக ஏற்க முடியும்? கருப்பு சட்டத்துக்கு எதிராக கருப்பு கொடி ஏற்றுவோம். ஒவ்வொரு வீட்டிலும் பொது இடங்களையும் ஏற்றுவோம். மீண்டும் எச்சரிக்கை செய்கிறேன், மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை முடிவு செய்யக்கூடாது. கருப்பு சட்டத்தை நிறைவேற்றக்கூடாது. 8 கோடி தமிழர்களின் ஒற்றை கோரிக்கை இது. அரசியல் எல்லைகளை கடந்து தமிழ்நாட்டின் உரிமையை காக்க தமிழ்நாடே ஓங்கி ஒழிக்கட்டும். தமிழ்நாடு போராடும். தமிழ்நாடு வெல்லும். வெல்வோம் ஒன்றாக. ஏயா உங்களுக்கெல்லாம் இப்படி திரும்பணும்னா ஊபி மட்டும்தான் இந்தியாவுக்குள்ள இருக்கிறதே கணக்கு தெரியுமா? தமிழ்நாடுலாம் தெரியாதா? மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் சடக்குன்னு முன்னாடி நின்று ஜெயிச்சதியா? நீங்கள் வாட்டுக்கு அழிச்சாட்டியம் பண்ணி அங்கேயே கொண்டு போறீன்னு டி ராஜையா கோபமாக கேட்காரு. எடுத்து அடித்தாலும் அடிப்பார் ஓடுற. தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்கள் குடும்ப கட்டுப்பாடு என்று செயல்பட்டு மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் பல மாநிலங்கள் அதை செய்யாமல் அங்கு மக்கள் தொகை பெருக்கம் அடைந்திருக்கிறது. எனவே வெறுமனே மக்கள் தொகையை மட்டும் வைத்து மறுவரை செய்யப்படுமானால் சில மாநிலங்களுக்கு அது எண்ணிக்கையை கூட்டி தரும். சில மாநிலங்களுக்கு எண்ணிக்கையை கூட்டுவது கடினமாக இருக்கும், அல்லது அந்த எண்ணிக்கை அப்படியே கூட நீடிக்கலாம். எனவே தான் இது டிஸ்ப்ரொபோர்ஷன் என்று சொல்கிறோம். இந்த டிஸ்ப்ரொபோர்ஷனால் இன்றைக்கு தமிழ்நாடு போன்ற மாநிலம் பாதிக்கப்படுவது சரியல்ல. அதை தான் முதலமைச்சர் சுட்டிக்காட்டுகிறார். சண்முகையாவும் வந்தாரு. இந்த பாருங்க, டி ராஜையா சொல்லியிருக்காருல, அதே மாதிரி முதலமைச்சர் சொன்னார். பின்னாடி வரிசை கட்டி நின்று தன்னால என்ன வேணாலும் பண்ணி போடுவாமா? கோவத்தை கலப்பாதியா, ஏற்கனவே வெயில் ஓவரா இருக்குங்க. முதலமைச்சருடைய அந்த முன்மொழிவை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நேற்றே நான் வழிமொழிஞ்சிருக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டினுடைய உரிமையை பாதுகாப்பதில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தொடர்ச்சியாக உறுதியாக நின்றிருக்கிறது. கடந்த காலத்திலும் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நடவடிக்கைகள் எடுத்த போதும், தமிழ்நாட்டுக்கு உரிய திட்டங்களை மறுத்த போதும், அல்லது நிதி ஒதுக்கீட்டில் பாரபட்சமாக நடந்து கொண்ட போதும் வலுவான போராட்டத்தை தமிழ்நாட்டில் நாங்கள் நடத்தி இருக்கிறோம். அதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் இந்த தொகுதி மறுசீரமைப்பு என்கிற பெயரில் தமிழ்நாட்டுக்கு உரிய சதவீதத்தில் தொகுதி எண்ணிக்கை என்பது கிடைக்காது என்பதுதான் இப்போது அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய விவரங்களிலிருந்து தெரிய வருகிறது. ஆகவே இதர மாநிலங்களுக்கு உரிய சதவீதம் என்னவோ அதே அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கும் அந்த சதவீதத்தில் தொகுதி மறுவரை என்பது செய்யப்பட வேண்டும். அதை குறைப்பதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்கிற முறையில் தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதை நாங்கள் வரவேற்கிறோம். அப்படியே எங்கரியா ஓட்டு தன்னார காலையில் இருந்துச்சு வெயில்ல வேர்க்க விறுவிறுக்க தன்னால மக்க மனுஷங்களை பார்க்க ஓட்டுக்க ஓடிட்டு இருந்தா, நீ வாட்டுக்கு அந்த பக்கம் இது பண்ணி நாங்கள் அந்த பக்கம் வந்தால் நீ இந்த பக்கம் வந்து ஓட்டு கேட்டுட்டு என்ன வேணாலும் பண்ணிடுவீங்க இல்லைங்க. ஏன் ரொம்ப கோவம் வருது எனக்கு. அப்படிக்கா சார், மொத்தம் 543 இருக்கு. இப்போ அவங்க எதுக்கு பண்ணுறாங்க? பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டிய என்பதற்காக பண்ணி 816 ஆக்குறாங்க. அப்படின்னா அதே ரேஷியோவில் தமிழ்நாட்டுக்குரிய பங்கு வரணும். நேற்றைக்கு தினம் எந்தெந்த மாநிலத்துக்கு எவ்வளவு சீட்டுன்றதை அவங்க வெளியிட்டிருக்காங்க. நமக்கு இப்போ 7.5% என்பது இருக்குது. ஏற்கனவே 543 39 தொகுதினா இப்போ இவங்க வர்றது 5.6 என்னமோ தான் வருது. 2% கிட்டத்தட்ட குறையிறதுனால தான் நாங்கள் எல்லோருமே இந்த கூட்டத்தொடரே முதல்ல ரத்து பண்ணி, இப்போ இதுக்கு எலெக்ஷன் நேரத்தில் இந்த கூட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. 5 மாநிலத்தில் தேர்தல் நடக்குது. 4ஆம் தேதி தான் ரிசல்ட் வரப்போகுது. இன்னொரு 10 நாள் கழிச்சு நடத்தினா என்ன குடிமொழி போகுது? இது இந்த சட்டப்பேரவை தேர்தல்களில் அரசியல் ஆதாயம் பெற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் அவசரமாக இந்த பாராளுமன்ற கூட்டத்தை பிஜேபி நடத்துகிறது. ஒரு குட்டி கதை. டீலிமிட்டேஷன் என்றால் என்ன? கூட்டுவது போல் கூட்டி, குறைப்பது போல் குறைப்பது. இவ்வளவுதாங்க சுருக்கமா சொன்னா. சிதம்பரம் ஐயா அந்த கதையை சொல்றாரு, கேளுங்க. அதாவது நேரடியாக மறுசீரமைப்பு டீலிமிட்டேஷன் செஞ்சிருந்தா 39 32 குறைஞ்சிருக்கும். அவ்வளவுதான், ஒரே கணக்கு தான். அது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். சாதாரண மக்களுக்கும் பளிச்சுன்னு தெரிஞ்சிடும். 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்த இடத்துல இப்போ 32 தான் அப்படின்னு தெரிஞ்சிடும். இத 39 முதல்ல 19 சீட்டு கூட்டி 50% கூட்டி 58 ஆக்குறாங்க. 58 டீலிமிட்டேஷன்ல 46 குறையும். அப்ப என்ன, திரு எடப்பாடி பழனிசாமியுடைய
சூத்திரதாரிகள் என்ன சொல்வார்கள்? 39 தானே இருந்துச்சு, இப்ப 46 வந்துருச்சுல்ல. மகிழ்ச்சி அடைங்க, சந்தோஷம் அடைங்க. 39 கூட்டித்தானே கொடுத்திருக்கான். அவ்வளவு ஏமாளிகளா தமிழர்கள்? அவ்வளவு ஏமாளிகளா தென் மாநிலத்து மக்கள்? ஒரு தயாநிதி மாறன் இருக்கார்ல, அவருக்கு உண்மையில இன்னைக்கு ஏகத்துக்கும் கோபம் வந்திருக்கும் போல் இருக்கு. இந்த வாரம் எடப்பாடி சும்மா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காதிய. அவங்க எல்லாத்தையும் அவங்களுக்கு சாதகமாக வச்சு முடிச்சுட்டு இங்கே வந்து இதுதான் அப்படின்னு சொன்னால் அப்புறம் நீங்கள் என்ன பண்ணி ஐயோ அம்மானாலும் வராதில்ல. இப்போ எழுத்தா தரம் உண்டு, சப்போர்ட் பண்ணாதீங்க. கட்டாயமாக இது இந்தியாவின் ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு மசோதா. இந்த மசோதா வந்தால் தென்னக மாநில உரிமை அத்துணையும் அழிந்துவிடும். நாளை அவர்கள் சட்டத்தை கொண்டு வருகிறார் என்றால் அப்பொழுது தமிழ்நாட்டு எம்பியின் ஆதரவோ, கர்நாடகா எம்பியின் ஆதரவோ, ஒரிசா எம்பியின் ஆதரவோ, கேரளா எம்பி ஆதரவு தேவையில்லை. வெறும் வட இந்திய, குறிப்பாக சொல்வது என்றால் இந்தி பேசுகின்ற எம்பிக்கள் மட்டும் வாக்களித்தால் போதும். அவர்கள் எந்த சட்டத்தை கொண்டு வர ஏன் சொல்கிறேன், நாளைக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. இந்தி தான் தேசிய மொழி. இப்போ இந்தி தேசிய மொழியே இல்லை, இந்தி தான் தேசிய மொழி. இந்த மொழியை சொன்னால் நீ என்ன கேட்பீங்க? நம்ம எதிர்த்து வாக்களித்தாலும் நம்ம வாக்குக்கு அர்த்தமே இல்லாமல் போய்விடும். நீ ஹிந்தி பேசலாம் சிறையில் அடிப்பான்பாங்க, செய்ய முடியுமா? இதுதான், இது ஜனநாயகத்துக்கு எதிரான சட்டம். இந்த சட்டத்தை கொண்டு வராதீர்கள், அவசர கதியில் கொண்டு வராதீர்கள். உங்களுக்காக, உங்கள் சுயநல மோடி அவர்களே, உங்கள் சுயநலத்திற்காக தமிழ்நாட்டு மக்களின் உரிமைகளை பறிக்காதீர் என்று எங்கள் தலைவர் மு.க. ஸ்டாலின் சொல்லுங்கள். நீங்க மட்டும் நிதின் ஹெலிகாப்டர் வர்றாரு, அண்ணாமலை அங்கிட்டாக்க போறாரு. நாங்க இது ஒண்ணா மட்டும் காங்கிரஸ்காரர்களுக்கு ஹெலிகாப்டர் கிடையாது, போகக்கூடாது, தேர்தல் விதி கிடையாது, அது கிடையாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம் இது அப்படின்னு செல்வ பிறந்தாச்சு கோபப்படுதார்ல. இப்ப பாருங்க, நான் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியுடைய வேட்பாளர். தொகுதியை விட்டு ஒரு நாள் வந்திருக்கேன். சவுத்தில் இருக்க கேண்டிடேட்லாம் பிரச்சாரம் பண்ணணும்னு ஹெலிகாப்டர் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. எங்கள் ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டியில் எங்கள் சீனியர் லீடர் உத்தம் ரெட்டி ஜி அவர் வந்திருக்காரு. எதற்காக? தேர்தல் ஆணையம் எனக்கு அனுமதி கொடுக்கல. நிதின் நபீன் பிஜேபி பிரசிடென்ட் வரும்போது சந்து பொந்து எல்லா மாவட்டத்துக்கும் ஹெலிகாப்டரில் போகிறாரு. அவருக்கு மட்டும் எப்படி பர்மிஷன் கொடுத்தீங்க? பிஜேபி லீடருக்கு எப்படி பர்மிஷன் கொடுத்தீங்க? மதுரையில் வந்து இறங்குறாரு, கோயம்புத்தூரில் இறங்குறாரு. அவர் எங்கே போய் இறங்குறாரோ அப்போவே கிளியரன்ஸ், ஹெலிகாப்டர் கிளியரன்ஸ். எங்கள் லீடருக்கு ஏன் ஹெலிகாப்டர் கிளியரன்ஸ் கொடுக்கல தேர்தல் ஆணையம்? எத்தனை மணி நேரம் போராடிட்டு இருக்கோம். கடைசியில் சாலை மார்க்கமாக காரில் வந்து சேர்ந்துருக்கோம். எங்களுடைய ஷெடியூல் இங்கே 11 மணிக்கு 12 மணிக்கு வரும். என்ன காரணம்? தேர்தல் ஆணையம் பாராபட்சம் இல்லாமல் நடக்க வேண்டும். இதுதான் காங்கிரஸ் பெரியக்கத்துடைய கோரிக்கை. எல்லா விஷயத்திலையும் பாராபட்சமா இருக்காங்க. இது வந்து ஜனநாயகத்துக்கு ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை எலெக்ஷன் கமிஷன் ஃபாலோ பண்ணணும். அப்படியே நம்ம செந்தமிழர் அண்ணன் சீமா அண்ணனுக்கு கையில சவுக்கு இல்லாமலே சவுக்கோட வராரு. என் தாத்தன் பாட்டன் பூட்டி எங்க அம்மா அப்பா எல்லாம் சித்தப்பா சித்தன்னு விவசாயத்தை உயிர் மூச்சா கொண்டு காப்பாத்திக்கிட்டு இருக்கிற வேலையில நீங்க அழிக்கிறதுக்கு நீங்க அரசியல் நடத்துறீங்க. நான் விடவே மாட்டேன். நான் ஆணையிட்டால் அது நடந்து விடும். கார்லா, நம்ம ஆத்தாளப்பு கடன் பட்டு நம்மளை படிக்க வச்சாம்பாரு. அப்ப கண்ணீர் சிந்தி எங்க ஆத்தா காது தோட கலட்டி கொடுத்தா பாரு. அந்த தோடு இடத்துல அந்த தழும்பு இருந்துச்சு பாரு. அதை பார்த்து கலங்கின பாரு மயன். இந்த துயரத்தை ஒழிக்கணும்னு அங்கிருந்து வந்தேன். எங்கள் அப்பா விளைய வச்சு வெம்பாடுபட்டு ராத்திரியில் பனியில் போய் சொனையில் கத்தரிக்காயை பறித்து ராவோட ராவா அதிகாலையில் மூட்டையில் பஸ்ஸில் ஏற்றி நான் படிக்கிற காலத்தில் பின்னாடி கேரியரில் கட்டிக்கிட்டு 4 சண்டிங் அடித்து சந்தையில் இறக்கி வச்சுட்டு வந்து காய்கறி நாங்கள் விளைய வச்சதே ஒரு கிலோ தக்காளி கத்தரிக்காய்க்கு இது 10 ரூபா வந்துருச்சு. ஆனால் அங்கே சந்தைக்கு போனால் 5 ரூபாய்க்கு விற்க வேண்டிய நிலைமை வருதில்ல. அப்போது சிறைக்கிற பிளேட்டு கத்தியை தயாரிக்கிறவன் அவன் சொல்கிற விலை, காலுக்கு செருப்பு ஷூ இவன் சொல்கிற விலை பேரம் இல்லை, குண்டூசி தயாரிக்கிறான் அவன் சொல்கிற விலை பேரம் பேசலை. அப்போது செல்ஃபோன் பேரம் இல்லை, காரு பேரம் இல்லை, எந்த ஒன்று டிவி பேரம் இல்லை, சொல்கிற விலைக்கு வாங்குகிறான். ஆனால் கால் செருப்புக்கு கொள்கிற விலைக்கு வாங்குகிற இவன் என் ஆத்தாப்பை விலை வைக்கிற கீரை கத்திரிக்காய் அத்தியாவசிய உணவுப் பொருளுக்கு பேரம் பேசி குறைக்கிறான். இந்த நிலையை ஒழிக்கணும்டா அப்படின்னு முடிவெடுத்தேன். அங்கிருந்து வந்தேன். ஒரே ஒரு விஷயத்தை எப்போ வேணாலுமே அன்புமணி ஐயா டான் கண்டுபிடிச்சு கொடுப்பார்ல. அதாவது திமுக வந்து இது வரைக்கும் எதுவுமே கொடுத்ததில்லை, மகளிர் உரிமையை கொடுக்கவே மாட்டாங்க. ஆனால் எடப்பாடி ஐயா வந்தார 10,000 ரூபா ரெடியாக கட்டு இருக்கு, நீங்கள் வந்தவரை உள்ள வச்சுட்டீங்கன்னா கட்டத்துக்கு கொடுத்துருவார்ல அப்படிங்கார். சாதனை வச்சு ஓட்டு கேளுன்னா வரப்போறத கூப்பனை வச்சு நம்பி இருக்குது. அந்த கூப்பன் பாத்தீங்கன்னா வெறும் பேப்பர், வெறும் காகிதம்.
அந்த 8000 ரூபாய் கூப்பன் உனக்கு கிடைக்கணும்னா நீ திமுக கட்சிக்காரங்கிட்ட 3000 ரூபாய் லஞ்சம் கொடுத்தாதான் கொடுக்கும், சும்மாலாம் கொடுக்க முடியும். அதுவும் அந்த கூப்பன் யாருக்கு கொடுப்பான் தெரியுமா? அவன் திமுக குடும்பத்துக்கு தான் கொடுப்பான். உங்களுக்கு வரவே வராது. ஆசை வார்த்தை காமிச்சு உங்களை ஏமாத்திடுவாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? நான் வெற்றி பெற்றால் 10,000 ரூபாய் பணம் உங்க வங்கி கணக்குல உங்க பேர்ல நேரடியாக வரும். திமுக 8,000 ரூபாய் பேப்பர், அண்ணா திமுக 10,000 ரூபாய் பணம். அப்ப நீங்க முடிவு பண்ணி இவருக்கு பின்னாடியே தங்கமணி ஐயா வரார். அவரும் கேட்காரு பரப்புரை பக்கத்தில் வருஷம் வெயில் அடிக்கி தண்ணி இல்லை, நாங்கள் கஷ்டப்படுவோம், அப்போல்லாம் கொடுக்காம இந்த வருஷம் மட்டும் சடக்குன்னு 2000 போட்டு 5000 குடிக்கிய, ஏன் இதே முதலே கொடுத்தாட்ட ஏன் இப்போ எங்களை ஏமாத்துதியே அப்படின்னு கேட்காரு. கொடுக்கணும்னு கேட்காரா கொடுக்கலன்னு கேட்காரான்னு தெரியல. அவங்க நான் வந்தால் நாங்கள் 1000 ரூபாய் கொடுத்து விட்டோம், வந்தது 2000 ரூபாய் கொடுப்போம் என்று போய் சொல்லுவார்கள். ஏனென்றால் பாதி பேருக்கு தான் அதை கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். எப்படி தேர்தல் வந்து 5000 ரூபாய் போட்டாங்க, மக்களுக்குலாம் புரியல எதுக்கு 5000 ரூபாய் போட்டாங்கன்னு பார்த்தா பிப்ரவரி மாதம் 1000 ரூபாய், மார்ச் மாதம் 1000 ரூபாய், ஏப்ரல் மாதம் 1000 ரூபாய் என்று 3 மாதம் 1000 ரூபாய் வர வேண்டியது 3000 ரூபாயும் ஸ்டாலின் அவர்களுக்கு இப்பதான் மக்களுக்கு இப்போ தெரிகின்றது. கோடை காலம் என்பது 5 ஆண்டு காலமாக கோடை காலம் இல்லாததை போல, வெயில் காலம் இல்லாததை போல, இப்பதான் வெயில் அடிப்பதை போல தேர்தலிலே வாக்களை பெற வேண்டும் என்பதற்காக 2000 ரூபாய் கோடைகால சிறப்பு நிதி என்று கொடுத்திருக்கின்றார்கள். இதெல்லாம் மக்களை ஏமாற்றுகின்ற வேலை. கொடுத்தால் வருடம் கோடைகால சிறப்பு நிதி கொடுக்க வேண்டும். தேர்தலுக்கு மட்டும் கொடுத்து விட்டு மறுபடியும் அவங்க தேர்தல் வருகின்ற போது, நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற போதுதான் ஏதாவது கொடுப்பார்கள். இப்ப நாங்கள் 10,000 ரூபாய் சொல்லுகின்றோம், வந்ததே உங்கள் வங்கி கணக்குக்கு வந்துவிடும். ஆனால் திமுக என்ன சொல்கிறார்கள்? நாங்கள் 10,000 ரூபாய் சொன்னதை பார்த்து 8,000 ரூபாய் கூப்பன் வழங்குகிறோம் என்று சொல்கிறார்கள். அதுபோல பல பகுதியில் திமுக காரரை டோக்கன் அடித்து கொடுப்பதாக நாங்கள் கேள்விப்பட்டோம். கஸ்தூரிய கார்கால ஆமாம், அவங்க வந்து குங்கும மஞ்சளுக்கு இதில் நல்ல நாள்னு செம்மையை ஆடுவாங்க, ஆனால் நல்லா பேசுவாங்கன்னு இப்போ தான் தெரியுது. என்னென்னா நாம தான் ஜெயிக்க போகிறோம், கட்டில் இதெல்லாம் ரெடியாக இருக்குது, சேரெல்லாம், நீங்கள் கவலையப்படாதீங்க மிஸ்டர் பெஞ்சமின் ஐயா, திமுக 2 வாட்டி ஜெயிச்சதா வரலாறு கிடையாதுன்னு எடுத்து போகிறதாக ஹிஸ்ட்ரியை. இந்த கடந்த 5 ஆண்டுகளில் மக்கள் வந்து ரொம்ப தெளிவாயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து மறக்க முடியாத ஒரு பாடத்தை இந்த திமுக அரசு கற்றுக் கொடுத்து விட்டது. அதனால இப்போ எப்பவுமே வரலாற்றுல திமுக ஒரு தரம் வந்தா அதுக்கப்புறம் 2 தரம் வராது. இந்த மாட்டியும் வரலாறு ஒன்றும் மாற போறது இல்லை. அதுக்கு பதிலா அதிமுக தான் வரலாறு படைக்க போகிறது. மீண்டும் எடப்பாடியார் தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைய போகிறது. இதோ என்னோட சகோதரர் திரு பெஞ்சமின் அவர்களுக்காக நான் இன்னைக்கு மதுரை வாயில்ல வீடு வீடா ஓட்டு சேகரிச்சிருக்கிறேன், பாயிண்ட்ல பேசி பிரச்சாரம் பண்ணியிருக்கிறேன். அந்த பிரச்சாரம் பண்ணும் பொழுதே அந்த பாசிட்டிவிட்டி நல்லா தெரியுது. மக்களுடைய ஏகோபித்த ஆதரவை அதிமுகவில் இரட்டை இலை சின்னத்தில் நிற்கும் பெஞ்சமின் அவர்கள் பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறது உள்ளங்கை நல்லிக்கனியாகவே தெரிகிறது. In fact, entire Tamil Nadu, it's going to be a clean sweep for NDA Alliance and ADMK. எதுகை மோனையோட கௌதமி அக்காவும் அவ்வாட்டுக்கு அடிக்காக எம்ஜிஆர் ஐயா டக்க டக்குன்னு வெயில மின்னிக்கிட்டே வருவாங்க, ரெட்டலைக்கு ஓட்டு கிடைக்கும். அம்மா அப்படியே சருன்னு வருவாங்க, அந்த முகத்துக்காக ரெட்டலை கிடைக்கும். எடப்பாடி ஐயா 4.5 வருஷம் கம்பா ஆட்சி பண்ணார், இப்ப நடக்கிறது பூரா 7.5. இனிமே உங்களுக்கு எல்லாம் விடிவு காலம் தான், போங்க. புரட்சி தலைவருடைய ஆட்சியாக இருந்தாலும், புரட்சி தலைவி அம்மாவின் ஆட்சியா இருந்தாலும், புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியாரின் 4 ஆண்டு கால ஆட்சியா இருந்தாலும், இரட்டை இலை ஆட்சி எப்பவுமே மக்களுடைய நியாயமான நேர்மையான ஆட்சியா இருந்திருக்கு. உங்களுடைய ஒவ்வொரு தேவையும், ஒவ்வொரு கஷ்டத்தையும், ஒவ்வொரு ஆசையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு நியாயமான நேர்மையான ஆட்சியாக இருந்திருக்கு. இப்போ கடல்ல மூழ்கி கிடக்கிற தமிழ்நாட்டையும் உங்களுடைய வாழ்க்கையும் உங்க குடும்பமும் நீங்க வந்து மீட் எடுக்கணும்னா வேற வழி இல்லை. அம்மாவுடைய ஆட்சி திரும்ப தமிழ்நாட்டுக்கு நீங்க கொண்டு வரணும். அது அண்ணன் எடப்பாடியாருடைய தலைமையில செயல்படுத்தப்படணும். தம்பி தங்கச்சிகளே ரெடியா இருந்துக்காங்க, உங்களுக்கு எல்லாம் கவர்மெண்ட் வேலை காத்துக்கிட்டு நடக்கு. மம்பட்டி இம்பட்டி சட்டிக்கிட்டுலாம் ரெடியா விடுக்காங்க. அண்ணன் ஆட்சிக்கு வர்ற குளமா வெட்டுற, இந்த பக்கம் ஆடு மாடா வளர்க்க விடுற, பயோகேஸை உற்பத்தி பண்ற, எல்லாம் கவர்மெண்ட் ஸ்டாப், ஒரு பிரைவேட் கிடையாது. அண்ணன் மட்டும் ஜிஎம் ஆகிட்டோம்னா இது ஊரா நடக்க போங்க. விவசாயம் தொழிலடா, எங்க வாழ்க்கை முறைடா, உலகத்து உயிர்களின் தேவை உணவு தேவைடா, உயிர் தேவைடா உணவு தேவை. அதை முன்னிறுத்தி பொருளாதாரத்தை கட்டிடுறேன்.
எந்த பயலும் என்னை தோக்கடிக்க முடியாது. ஏன்னா என்கிட்ட கரும்பு இருக்குது, கரும்புலேருந்து சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, சர்க்கரையிலேருந்து சாப்பிட்ற தட்டு, சர்க்கரையிலேருந்து தாள், அங்கேருந்து எத்தனால் பெட்ரோல், இத்தனை இண்டஸ்ட்ரி புதுக்கோட்டையில். அப்புறம் வாழையிலிருந்து வாழை நார்லேருந்து துணி, சட்டை, பை, வாழை மட்டையிலேருந்து சாப்பிட்ற தட்டு, வாழைக்காய் உணவுக்கு, வாழைப்பழம் சத்துள்ள உணவு ஏற்றுமதி என் மக்களுக்கு, வாழைக்காய் சிப்ஸு, வாழைப்பழ சிப்ஸு, வாழைப்பழ கேக்கு, அதாவது கட்டி இன்சுவைஸ் கட்டி அப்பம் மாதிரி செஞ்சு அது போட்டு காட்டியிருக்கேன். தட்டிப்பார் திணறிடுவேன். இங்கேயே வேலை, அரசாங்க வேலை, சின்னதாக இண்டஸ்ட்ரி கட்டிடுவேன். அறந்தாங்கியில், ஆலங்குடியில், கரம்பக்குடியில், புதுக்கோட்டையில் கட்டிடுவேன். நீ இங்கேருந்து திருச்சி கூட வர வேண்டியதில்லை. மாடு மேய், நீ பாட்டுக்கு இந்த ரோட்டில் நடந்து போனீங்கன்னு வச்சுக்க, மாடு, ஆடு, பண்ணை, விவசாயம், நாட்டுக்கோழி, பட்டுப்பூச்சி வளர்த்துக்கிட்டு இருப்பேன், தேனீக்கள் வளர்த்துக்கிட்டு இருப்பேன். பொட்டல்னு எதுவும் இருக்காது. நீ உன் தேகத்தில் தேமல் விழுந்தா அப்படி இருக்கும், திட்டா மேலே பறந்து பூமி பார்த்தீங்கன்னா இந்த நாடு முழுமைக்கு நீர் திட்டாக இருக்கும், நீர் தேமலாக இருக்கும். 10 ஏக்கரில் குளம், 2 ஏக்கரில் குட்டை, 2 ஏக்கர் ஏரி, 50 ஏக்கரில் ஏரி, குட்டை, குளம் வெட்டி போட்டு நீரை தேக்கி நான் பாட்டுக்கு விவசாயம் பண்ணி பசிங்கிற சொல்ல இல்லாமல் ஒழிச்சிடுவேன். அப்படியே உதயநிதி படக்குன்னு வந்தார். இவங்கெல்லாம் இப்படி தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. 2.0 வேணுமா, ஓட்டை போட்டு சட்டுன்னு கொண்டு போங்க, தமிழ்நாட்டை அப்படியே 2 இலக்கத்திலேருந்து 3 இலக்கமாக கொண்டு போவோங்காரலாம். தமிழ்நாடை டெல்லியை பார்த்துருவோம். மீண்டும் நம்முடைய தமிழ்நாடு ஜெயிச்சாகணும். ஏற்கனவே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தொடர்ந்து 10 தோல்வி கொடுத்துருக்கீங்கம்மா. 10 தோல்வி பழனிசாமியை இந்த தேர்தலோட மொத்த தோல்வி பழனிசாமி ஆக்கி வீட்டில் உட்காரணும். செஞ்சு காட்டுவோமா? நீங்க அத்தனை பேரும் உதயசூரியன் சின்னத்துல வாக்களிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல, பண்ணிட்டீங்களாமா? நீங்க அத்தனை பேரும் உதயசூரியன் சின்னத்துல வாக்களிக்க போறீங்க. நான் உங்ககிட்ட கேட்டுக்கொண்டதுலாம், இன்னைக்கு தேதி 15, தேர்தல் தேதி 23, இன்னும் சரியா 1 வாரம் இருக்கு, 7 நாட்கள் இருக்கு. அடுத்த 7 நாட்களும் இந்த பிரச்சாரத்தை நீங்க போய் ஒவ்வொரு வாக்காளரும் சந்திச்சு நீங்க சொல்லணும். செய்வீங்களா? உதயநிதி வந்தாரு, போய் பார்த்தோம், பேசினாரு, என்னென்ன திட்டங்கள் செஞ்சிருக்கோம்னு சொன்னாரு, என்னென்ன உறுதிமொழி கொடுத்திருக்கிறாரு, கலைஞ்சு போயிட்டோம், அப்படி இருக்கக்கூடாது. அடுத்த 7 நாட்கள் நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாக்காளரும் சந்திச்சு நம்முடைய திமுக ஆட்சியில என்னென்ன செஞ்சிருக்கோம், மீண்டும் ஆட்சிக்கு வந்தா என்னென்ன செய்வோம், எல்லாத்தை விட முக்கியம் அடிமை கூட்டத்தையும் சங்கி கூட்டத்தையும் தமிழ்நாட்டுக்குள்ள மீண்டும் விடக்கூடாது. விட்டா தமிழ்நாட்டை பின்னோக்கி எடுத்துட்டு போயிடுவாங்கிற அந்த பிரச்சாரத்தை நீங்க ஒவ்வொருத்தரும் அடுத்த 7 நாட்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயம் ராஜா அவர்கள் 50,000 வாக்கு வித்தியாசத்துல மிகப்பெரிய வெற்றியை பெறுவார். செஞ்சு கொடுப்பீங்களா? அப்படியே உசாருக்குள்ள போறோம். எந்த இடத்துல இருந்தாலும் கூட்டமாக இருக்க வேண்டிய இடத்துல நீங்கள் தான் பொறுப்பு உங்கள் நகைகளுக்கு. இது சொன்னால் கேட்க மாட்டேங்காங்க. விஜய் அண்ணாச்சி சென்னையில் ரோட் ஷோ பண்ணார்லாம். ஒரு அம்மா கழுத்தில் இருந்த செயினை சடக்குன்னு புடிக்கிட்டு ஓட்டிட்டான். ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னாடி ஒரு இடத்துல பிடிக்கிட்டு ஓட்டினாங்க, இங்கேயும் பிடிக்கிட்டு ஓட்டாங்க. இப்போ பூரா இப்படி ரெடியாகி கிளம்பியிருக்காங்க. ஒருவேளை இதுக்கும் அவங்க தான் காரணம்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. மக்களே இங்க வாங்க. தமிழ்நாட்டிலிருந்து மத்திய அரசு நமக்கு ஒன்றுமே தர மாட்டேங்கி, கொடுக்க வேண்டியதை கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரே கம்ப்ளைண்டாக வசிக்காங்க. அவங்க அங்கேருந்து ஒரு 10-15 பேரை அனுப்பி விட்டு 1.5 லட்சம் கோடி கொடுத்தோம், 1.5 லட்சம் கோடி கொடுத்தோம், 5 லட்சம் கோடி கொடுத்தோம், அவாட்டுக்கு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க. வந்துச்சா வரலையா, கொடுத்தாங்களா கொடுக்கலையா, என்ன நடக்கு ஏதாவது உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்கன்னா கடகடன் சொல்றாங்க பதில. மத்திய அரசு கண்டிப்பா நிதி தந்துட்டு தான் இருக்காங்க, அது மாநில அரசு மூடி மறைச்சிடுறாங்க. இப்ப பிரதிபலிக்காது அவங்க சொல்றாலுமே. இதெல்லாம் எதிரொலிக்காதீங்க, மக்களுக்கு அந்த இதெல்லாம் அந்த அளவுக்கு அவங்க எதிரொலிக்காது. ஏன் அப்படின்னா மத்திய அரசு நிதி கொடுக்குறாங்க, ஆனால் மாநில அரசு வந்து அது ஃபுல்லாகவே மூடி மறைச்சிருது. நல்லா படித்தவங்க மத்தியில் அது கரெக்டாக கேட்டிங்கன்னா அவங்களுக்கு எதிரொலிக்கும். ஆனால் பாரதிய ஜனதா நிதி கொடுக்குது. இது வந்து தேர்தலில் எதிரொலிக்கும்னா சொல்ல முடியாதுங்க. என்ன உள்ளூர் பிரச்சனை என்னவோ அதை எங்களுக்கு யார் தீர்த்து வைக்கிறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் ஓட்டு போடுவோம். அவ்வளோ பாதிக்கும், நிச்சயமாக பாதிக்கும். கை பொண்ணுக்கு கண்ணாடி தேவையா அப்படிங்கிற மாதிரி
இந்த செய்திங்கிறது எல்லா பாமர மக்களும் கூட தெரிஞ்ச ஒண்ணு. மத்திய அரசாங்கத்தினுடைய கூட்டணி கட்சிகள் இருக்கிற மாநிலங்கள்ல பூரா நிதியை வந்து தேவையானதுக்கு கேட்கறதுக்கு மேலேயே அதிகப்படியா வந்துட்டு கொடுக்குறாங்க. ஆனா இங்க வந்துட்டு நம்ம கேட்டாலும் சில நேரங்களில் வந்துட்டு நமக்கு கேட்ட நேரத்தில் கேட்ட உதவி கிடைக்கிறது இல்லை. தமிழகத்தை மட்டும் இல்ல, எதிர்கட்சி ஆளும் மாநிலங்களுக்கு வர வேண்டிய நிதியை வந்து எப்பயுமே குறைச்சு கொடுக்குது. அந்த நிதி ஒன்றும் அவன் கை காசு வந்து கொடுக்கல. மழை காலங்களில் அண்மையில் பெய்த மழையில் பயங்கரமான வெள்ளம் வந்தபோது அதற்கான பேரிடர் நிவாரண நிதி வழங்கவில்லை. 100 நாள் வேலை திட்டத்துக்கு வழங்கப்பட வேண்டிய பணி, பள்ளிகளுக்கு வழங்கப்பட RTE தொகை, மத்திய அரசு வழங்க ஒன்றிய அரசு வழங்க வேண்டிய அந்த தொகை வழங்கப்படவில்லை. ஏன்னா பிஜேபி கொடுக்கலன்னு இவங்க கரெக்டாக தானே சொல்கிறாங்க. ஏன்னா கொடுத்துருந்தா இவங்க கண்டிப்பாக செஞ்சுருப்பாங்க, நிதி கண்டிப்பாக இவங்க கொடுத்துருப்பாங்க, மக்கள் கொடுத்துருப்பாங்க. மத்திய அரசு வந்து உண்மையிலே நிதி வந்தால் நல்லது. தமிழ்நாட்டுக்கு பல வேலைகள் வந்து நடக்காமல் கிடக்கு, அந்த திட்டங்கள்லாம் நடக்கலாம். இது வந்து எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எதிர்க்கும். ஏன்னா மக்கள் வந்து எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. மொத்தத்தில் மக்களை பொறுத்த வரைக்கும் விலைவாசி உயர்வு, தங்களுடைய பாதுகாப்புக்கான கேள்விக்குறி, இதுதான் அங்கே தேர்தலில் எதிரொலிக்குமே தவிர வேற எதுவும் எதிரொலிக்காது. இந்த தேர்தலில் என்ன எதிரொலிக்குன்னு கேட்டால் எந்த வேட்பாளர் யாருக்கு எவ்வளோ ரூபா கொடுப்பாங்க அப்படிங்கிறத வச்சு தான் மக்கள் இருக்கிறாங்க. சரி, இது வரைக்கும் நம்ம தர்பாரில் அரசியல் அனல் பறக்கும் விஷயங்களோட நீங்கள் பயணம் பண்ணீங்க. இதே மாதிரி இன்னும் கொஞ்ச நாளைக்கு இப்படி தான் பயணப்பட போகிறோம், எலெக்ஷன் முடிகிற வரைக்கும். அது வரைக்கும் உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். 100% வாக்குப்பதிவு அவசியம் அப்படிங்கிறத சொல்கிறோம். கண்டிப்பாக 23ஆம் தேதி மறக்காதீங்க. எந்திரிச்சு குளிச்சு முடிங்க, சாமியை கும்பிட்டு உங்களுக்கு யாருக்கு பிடிக்குதோ அவங்கள கூட ஓட்டு போட்டுருங்க. ஆமாம், நன்றி, வணக்கம். ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜ